பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். கிளி பேசும் ஆனால் காக்கா பேசுமா? பேசுச்சே. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பால்கர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் மங்கல்யம் முகானே அப்படிங்கிறது அடிபட்டு கிடந்த ஒரு காக்காவுக்கு சிகிச்சை கொடுத்துருக்காரு. அந்த காக்காவும் அவர் வீட்டை சுற்றியே வாழ்ந்துட்டு இருந்திருக்குது. இவங்க வீட்டில் எப்படி அப்பாவை, மாமாவை, அத்தையை, அக்காவை கூப்பிடுவோமோ அதே மாதிரி இதுவும் இப்போ கூப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இந்த காக்காவும் கடந்த ஒரு மாதமாக அது மராட்டி மொழியில் காக்கா அப்படின்னு கூப்பிடுது. காக்கானா மாமான்னு அர்த்தம், ஆமி அப்படின்னு கூப்பிடுது, ஆமினா அம்மான்னு அர்த்தம், பாபா அப்படின்னு கூப்பிடுது. இந்த மாதிரி அது மராட்டியில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்குது. அது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. நிறைய இடத்துல இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ கட்டாயம் அண்ணாமலைக்கெல்லாம் போய் சேரணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காக்காவே அந்த ஊருக்கு போயிட்டுனா அந்த ஊரில் இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி பேச பழகும்போது இங்கே இருக்கிற மனிதர்களும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்தந்த லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்கிடுவாங்க. அதற்காக 3வது லாங்குவேஜ் 4வது லாங்குவேஜ்னு நம்மளை திணிக்கிறது தப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்து மூலம் புரிஞ்சுக்கலாம். அதாவது காக்காவே கற்றுக்கிடும் போது நம்ம பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ்.